இன்றைக்கு நீதிமன்றங்கள்னு சொல்லும் பொழுது முன்னாலெல்லாம் 40 years ago 30 years ago ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் கோர்ட்டு, ஒரு சப் கோர்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஒரு ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, கிட்டத்தட்ட இந்த 5 தவிர கிடையாது. அஃப்கோர்ஸ் லேபர் கோர்ட் இருந்தது, லேபர் ட்ரிபியூனல் இருந்தது, இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் இருந்தது, லாட் ஆஃப் திங். பட் டுடே there are so many forums to express your case. So the lawyer is successful not only because of his knowledge but because of his words. My dear friends, how to present your case like a lawyer. அதை பற்றி தான் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோட்ஸ் நான் பண்ணிட்டு வரேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சண்டேஸ் 22nd of March and 29th of March 2 சண்டே நான் பண்ணேன். 22nd ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தேன். 29th ஐ ப்ரெசன்டட். அதை நான் ஒரு சுருக்கமாக ஒரு எபிசோடே போட்டேன். இன்றைக்கி சண்டே இன்றைக்கி 3rd கிளாஸ் நடந்திருக்கணும். பட் அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னால் இன்றைக்கி பங்கேற்க முடியல. நான் அந்த 29th நான் என்ன பேசினோ அதை நான் சுருக்கமாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பை பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதை நம்ம ஒரு லாயராக கோர்ட்டில் பேசுகிறோமா, அல்லது ஒரு பொது மேடையில் பேசுகிறோமா, அல்லது எந்த ஒரு மேடையிலையும் நம்ம கருத்தை எடுத்து சொல்கிறோமா, அதுதான் முக்கியம். கோர்ட்டு வரும்பொழுது அதுக்கான சில கண்டிஷன்ஸ் உண்டு. ஒரு லாயர் என்றவர் அவர் ப்ரொஃபஷனே ஸ்பீச் தானே. See, he is a professional speaker. அவர் என்ன செய்கிறாரு? He has to convince the other person. The other person, the judge, will listen to both. And இவர் ஒரு பாயிண்ட் சொல்லுவார், இவர் ஒரு பாயிண்ட் சொல்லுவார். அந்த ஜட்ஜ் இந்த 2 பேரையும் கேட்டு எது பக்கம் அவர் கன்வின்ஸ் ஆகிறாரோ அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பார். ஸோ இஃப் யூ கேன் ஆர்கியூ லைக் அ லாயர், யூ கேன் ஆர்கியூ அண்ட் வின் your point of view wherever. That is what I said in the first episode. Second episode என்ன சொன்னேன், முக்கியமாக உங்களுக்கு என்ன வேணும்னா நாலெட்ஜுங்க. I said a lawyer is powerful not because of his knowledge but because of his words. ஒரு துறை சார்ந்த அறிவுன்னு சொல்லுவோம், அது மாதிரி இருந்தால் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கேஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு சிம்பிள் பார்ட்டிஷன் சூட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு தாசில்தார்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு ஜாதி சர்டிஃபிகேட் கேட்கலாம், அது மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். இல்லை ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு இந்த சர்வே நம்பர் தப்பாக என்டர் பண்ணியிருக்காங்க, அதை நீங்கள் கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணுங்கன்னு உங்கள் பாயிண்ட் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு நீதிமன்றங்கள்னு சொல்லும் பொழுது முன்னாலெல்லாம் 40 years ago 30 years ago ஒரு டிஸ்ட்ரிபியூட்டிவ் கோர்ட்டு, ஒரு சப் கோர்ட்டு, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஒரு ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, கிட்டத்தட்ட இந்த 5 தவிர கிடையாது. அஃப்கோர்ஸ் லேபர் கோர்ட் இருந்தது, லேபர் ட்ரிபியூனல் இருந்தது, இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனல் இருந்தது, லாட் ஆஃப் திங். பட் டுடே there are so many forums to express your case. So the lawyer is successful not only because of his knowledge but because of his words. அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி இருக்குது, the way they shape the sentences, வார்த்தை பிரயோகம்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நேரடியாக நான் பயிற்சி கொடுக்கும்போது நான் வீடியோ பண்ணி அவங்களுக்கே நான் போட்டு காமிப்பேன். இந்த இடத்துல நீங்கள் என்ன வார்த்தை யூஸ் பண்ணீங்க, வேறு வார்த்தை யூஸ் பண்ணிக்கலாமா. ஸோ எ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ ஹவு தே யூஸ் தேர் சைலன்ஸ். ஒரு கோர்ட்டில் அந்த பக்கம் ஒரு அட்வொகேட் ஆர்கியூ பண்ணுறாருன்னா சைலண்ட், யூ லிசன், குறுக்க பேசக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இன்னொரு ஃபோரத்தில் போய் பேசுகிறீங்க, அந்த பக்கம் எதிர்மறையாக பேசுகிறேன்னா சைலண்ட். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி பட். ஸோ நாட் ஓன்லி நாலெட்ஜ் பட் தி வேர்ட் தட் தே யூஸ். 3 விஷயத்தை நீங்கள் தரவாக இருக்கணுங்க. 1 கிளாரிட்டி, 2வது கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்து, 3வது இன்டெலிஜென்ஸ். இந்த 3 இருக்கான்னு பாருங்கள். என்ன பேச வரீங்க, ஆர் யூ கிளியர் அபவுட் இட்? நம்ம பார்த்துருப்போம், சில பேர் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியாது, ஏதோ சொல்ல வராங்கன்னு தெரியும், அது என்ன நமக்கு புரியாது. நமக்கு புரியாத ஒருத்தர் பேசுகிறாருன்னா அவர் பேசியே பிரயோஜனம் கிடையாது. ஒரு அட்வொகேட்டாட்டம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ரோப்ஸ் போட்டுட்டு அந்த பேண்டு காரெல்லாம் போட்டு நம்ம கன்வின்ஸ் ஆகிடுவாங்களா? ஸோ கிளாரிட்டி, கான்ஃபிடென்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்
அண்ட் மூணாவது இன்டெலிஜென்ட். இது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்னன்னா, இட்ஸ் அபவுட் ட்ரைனிங் யுவர் டங். இந்த நாக்கு இருக்க, இந்த நாக்கு அதை நம்ம பழகணும், ஃப்ளூயன்சி வரணும், கிளாரிட்டி இருக்கணும், ஒரு வார்த்தைக்கும் அடுத்த வார்த்தைக்கும் இடைவெளி இருக்கணும். ஒயர் கட் பிரிக்குன்னு கேட்டுப்பீங்க. ஒயர் கட் பிரிக், நம்ம வீடு கட்டத்துக்கெல்லாம் செங்கல் யூஸ் பண்ணுவோம். ஒயர் கட் பிரிக் க்ளீனாக இருக்கும். அது மாதிரி வார்த்தைகள் உழணும். The whole thing is how do you tactfully convince the other person. அதுதான் போன 29th ஏப்ரல் நான் சொன்னேன். இந்த 3 விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுட்டீங்களா, you will be able to convince the other person. ரொம்ப ஈஸிங்க. let us not complicate. you don't need a sledgehammer to kill a fly சொல்லுவாங்க. ஒரு ஈ அடிக்கிறது சம்மட்டி தேவையா? அதே போல தான் பெரிய அளவில் நீங்கள் ஆல் இண்டியா லெவலில் ஒரு பெரிய கபில் சிபலை போல ஒரு அட்வொகேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிம்பிள் பிரின்சிபிள் யூ வில் பி ஏபிள் டு கன்வின்ஸ். இப்போ நான் 3 வார்த்தைகள் சொல்ல போகிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. நாலேஜ், ஸ்கில், ஆட்டிடியூட். நாலேஜை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன். ஸ்கில் திறமை. நாலேஜ் வேற, திறமை வேற. இஃப் யூ வாண்ட் டு பி எ ஸ்விம்மர், அந்த கோச் உங்களுக்கு ஸ்விம் பண்ண கற்றுக் கொடுக்குறாரு, நாலேஜ் கொடுத்துட்றாரு. எப்படி நம்ம கையை காலை அசைக்கணும், இல்லை ஒரு கிரிக்கெட் சொல்லிக் கொடுக்குறாங்க, எப்படி பாலை பிடிக்கணும், எப்படி போடணும், அது நாலேஜ். 4 வாட்டி போடணும். அதுக்கப்புறம் 100 வாட்டி போடும்போது தான் அந்த நாலேஜ் ஸ்கில் ஆகும். அடுத்தது ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த கியூரியாசிட்டி வேணாம் நமக்கு. என்னால் முடியும், என்னால் பேச முடியும், அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் அன் ஆட்டிடியூட். டேலண்ட் நம்மளோடைய பறந்துடுது. பறக்கும்பொழுதே பேசணுமா இல்லையா? பட் ஸ்கில்லு நம்ம வளர்க்குறதுங்க. சரி, இது எப்படி வளர்க்க போகிறீங்க? வேறு வழியே கிடையாது, எஃபர்ட்ஸ் தான். யூ ஹேவ் டு செட் அசைட் டைம். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. இப்போல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்தாச்சு, அதை ஸ்டாண்ட் போட்டு எழுதுகிற பேசுங்க. அதுக்கப்புறம் காதில் போட்டு பாருங்கள், 4 பேரை கூட்டு கரெக்ட் பண்ணுங்க. ஸ்பீக்கிங் இஸ் நேச்சுரல், பட் ப்ரொஃபஷனலி ஸ்பீக்கிங் இஸ் டெவலப்ட். கடைசியாக நான் என்ன சொன்னேன் 29th அன்னைக்குன்னா, இந்த ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. டேலண்ட் இன்டு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில். டேலண்ட் இன்டு எஃபர்ட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கில். என்னால் நல்லா பேச முடியும், அது டேலண்ட்டு. எஃபர்ட், நான் என்னுடைய நேரத்தை ஒதுக்கி நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், முயற்சி எடுக்கிறேன், அது திறமையாகுது. அது போருமா? திறமை into effort, skill into effort is equal to result. என் திறமையை மேலே நான் அந்த திறமையை வளர்க்குறேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுக்கிறேன், ரிசல்ட். ஆக 29th மார்ச் என்ன சொன்னோன்னா சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கு 4th ஏப்ரல் என்னால் பங்கேற்க முடியல. அடுத்த 12th அன்னைக்கு கூட ஐ எம் கோயிங் டு பி அவே. அதனால் வில் சி ஹவ் ஐ கேன் கேட்ச் அப், பட் ஐ வில் ட்ரை டு கவர் திஸ் in this series of episodes so that you get trained to communicate better. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். உங்களுக்கு இந்த ப்ரெசன்டேஷன் சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக அந்த கமெண்ட் பாக்ஸ் நான் பார்ப்பேன், பார்த்துட்டு நான் கவர் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.